நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுக்கு 6 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கான சிகிச்சைக்கான சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். சுயதொழில் தொடங்குவதற்கு அதிகபட்சம் 3 லட்சம் ரூபாய் வரை மானியம் கொடுக்கப்படும். கடன் தொகையை தவறாமல் திருப்பி செலுத்துவதற்கு வட்டி மானியம். தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்கான உயர்கல்விக்கான சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வீடு கட்டித் தரப்படும். 30,000 வீடுகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இன்று தமிழக முதலமைச்சரை அவர் முகாம் இல்லத்துல சந்தித்து தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் தமிழக முதலமைச்சரை இல்லத்தில் சென்று சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த அனைத்து சங்க கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் ஜான், செல்வராஜ், சென்னை மாநகராட்சியுடைய மலேரியா மற்றும் சுகாதார தொழிலாளர் சங்கத்தினுடைய நிர்வாகி ஜெயசங்கர், சென்னை மாநகராட்சியுடைய அனைத்து துறை தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் பலரும் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் நீங்கள் கேட்காமல் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்தார். சங்கத்தினர் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, அதற்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பணியாளருடைய நலன் காக்கும் அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கான பாராட்டுகையும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.